श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगदस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमः भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் மேலே கீழே சொன்ன ஸ்லோகங்களில் வேதங்கள் பிரமாணம் என்று அருளினார். அந்த வேதங்களில் உண்மையான பொருளை அறிவதற்காக அதற்கு அங்கமாக 6 சாஸ்திரங்களை பெரியோர்கள் காட்டியுள்ளனர். அதை பற்றி இங்கே அனுபவம். ஸ்ரீ பராசர பட்டர் 18வது ஸ்லோகத்தில் சிக்ஷாயாம் வர்ணசிக்ஷா பதசமதிகமோ வியாக்ரியா நிர்வச்சோபியாம் சந்தஸ்சந்தஸ்சிதௌ ஸ்யாத் கமயதி சமயம் ஜௌதிஷம் ரங்கநாதா கல்பே கல்பேதுனுஷ்டானமுக்தம் ஹ்யுச்சிதகமிதயோः ஞாயமீமாம்சயோ ஸ்யாத் அர்த்தவ்யக்திः புராணஸ்மிருதிஷு ததனுகாஸ்த்வாம் விசின்வந்தி வேதாः. शिक्षायां वर्णशिक्षा पदसमधिगमो व्याक्रिया निर्वचोभ्यां छन्दश्चन्दश्चितौ स्यात् गमयति समयं ज्योतिषं रङ्गनाथा कल्पेतुनुष्ठानमुक्तं युजितगमितयोः न्यायमीमांसयो स्यात् अर्थव्यक्तिः पुराणस्मृतिषु तदनुगास्त्वां विचिन्वन्ति वेदाः. இந்த இடத்தில் அவர் தெரிவிப்பதாவது, ஸ்ரீ ரங்கநாதா, வேதத்தின் பொருளை அறிவதற்காக ஏற்பட்ட அங்கங்கள் 6. அது சீக்ஷா, வியாக்கரணம், சந்த, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் 6. சீக்ஷா, வியாக்கரணம், நிருக்த, நிருக்தம், சந்தோ விசித்தி, அதாவது சந்தஸ், கல்பசூத்திரம் மற்றும் ஜோதிஷம். இதில் சீக்ஷா என்பது அக்ஷரங்களின் உச்சரிப்பு, வியாக்கரணம் என்பது பதங்களின் இலக்கணமும், நிருக்தம் முதலானது அந்த பதங்களின் அர்த்த பிரயோகங்களும் விளக்கப்படுகிறது. சந்தஸ் சாஸ்திரம் மூலமாக காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், திருஷ்டுப், பிருகதி, பங்கி மற்றும் ஜகதி என்ற 7 சந்தஸ்கள் விளக்கப்படுகிறது. வேதாங்கங்கள் இது சந்தியாவந்தத்தில் தான் நம்ம சொல்லுவோம். ஜோதிஷம் மூலம் அனுஷ்டான காலங்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. கல்பசூத்திரம் மூலம் அனுஷ்டான விதிமுறைகள் கூறப்படுகிறது. வைதீக மார்க்கத்திற்கு உபாயமாக உள்ள நியாயம், மீமாம்சை, புராணங்கள், ஸ்மிருதிகள் முதலானவை மூலம் வேதங்களின் ஆழ் பொருள்கள் புலப்படுகிறது. இப்படிப்பட்ட மேலே கூறப்பட்ட பலவற்றாலும் சூழப்பட்டு நிற்கும் வேதங்கள் உன்னை எப்பொழுதும் தேடியபடி உள்ளது என்கிறார் சுவாமி. வேதத்தின் பொருளை அறிவதற்காக ஏற்பட்ட அங்கங்கள், வேதாங்கங்கள் 6 வகை. சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். சீக்ஷையாவது எழுத்துக்கள், அவற்றின் ஸ்வரங்கள், எவ்வளவு நேரம் உச்சரிக்கணும் என்கிற மாத்ரா காலங்களை உணர்த்துவது. வியாக்கரணம் என்பது பகுதி, விகுதி இவற்றின் மூலமாக பொருளை தரக்கூடிய பதங்களை விளக்கும் சாஸ்திரம். சந்தஸ் என்பது காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், திருஷ்டுப், பிருகதி, பங்கி, ஜகதி 7 வகை சந்தங்களை நிரூபிக்கும் சாஸ்திரம்.
நிருக்தம் அது அக்ஷர சாமியத்தாலே பதங்களின் அர்த்தத்தை விளக்கும் சாஸ்திரம். பதங்களின் அர்த்த பிரயோகங்கள் விளக்கப்படுகிறது. ஜோதிஷம் எப்பப்போ எதை செய்யலாம் என்று காலத்தை கணக்கிட்டு காட்டும் சாஸ்திரம். கல்பம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை எப்படி எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் சாஸ்திரம். இத்தகைய அங்கங்களோடு கூடிய வேதங்களினுடைய உச்சிதமான அர்த்தங்களை பிரமாணம் முதலிய நிரூபணங்களாலும் தர்க்க மரியாதையாலும் நியாயசாஸ்திரம் விளக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் அதாவது இத்தகைய அங்கங்களோடு கூடிய வேதங்களுடைய அர்த்தங்களை, உச்சிதமான அர்த்தங்களை பிரமாணம் முதலிய நிரூபணங்களாலும் தர்க்கங்களாலும் நியாயசாஸ்திரம் விளக்கக்கூடியதாக இருக்கும். மீமாம்சை என்பது வேதாந்தங்களின் அர்த்தங்களை விவரிப்பதற்கு உபயோகமாக பூர்வபக்ஷம், அதாவது இதற்கு என்ன எதிர்க்கட்சி தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு சித்தாந்த ரூபமாக உண்டான விசாரம், இது பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று இரு வகைப்படும். ஆச்சார விவகார பிராயஷ்சித்தங்கள் விளக்கக்கூடிய தர்மசாஸ்திரமானது கர்மங்களை விளக்கி காட்டக்கூடிய பூர்வ பாகமாக விளங்குகிறது. உத்தர பாக விளக்கமானது இதிகாச புராணங்கள் பரம்பொருளை விளக்குவதாய் உள்ளன. ஆக இப்படிப்பட்ட சாதனங்களுடன் கூடிய வேதங்கள் எம்பெருமானை தேடுகின்றன என்பது பொதுவான அர்த்தம். ஸ்ரீவத்சங்காச்சார் இதுக்கு ரொம்ப அழகாக வியாக்கியானமிடுகிறார். சிக்ஷாயாம் வர்ண சிக்ஷா பதசமதிகமோ வியாக்கிரியா நிர்வச்சோபியாம் சந்தச்சிதௌ ஸ்யாத் கமயதி சமயம் ஜௌதிஷம் ரங்கநாதா கல்பேனுஷ்டானமுக்தம் ஹ்யுசிதகமிதயோः ஞாசமீமாம்சயோ ஸ்யாத் அர்த்தவ்யக்தி புராணஸ்மிருதிஷு ததனுகாः த்வாம் விசின்வந்தி வேதாः. ஹே ரங்கநாதா, திருவரங்கத்து அரசே, சிக்ஷாயாம் சிக்ஷை என்ற வேதாங்கத்தில் வர்ண சிக்ஷா எழுத்துக்களை, அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து எப்படி கூற வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம் உள்ளது. வியாக்கிரியா ஒவ்வொரு சொல்லின் முன்பகுதி பிரகிருதி பின்பகுதியான பிரத்யயம் என்பதை விளக்கும் இலக்கணம், அது வியாக்கரணம். நிர்வச்சோபியாம் நிருக்தம் எனப்பட்ட யாஸ்கர் முதலானவர்களால் கணிக்கப்பட்ட வேதாங்கத்தாலும் அந்த நிருக்தம் என்பது அந்த பதங்களின் அர்த்த பிரயோகங்கள் விளக்கப்படுகிறது. பத சமதிகமஹா, இந்த இடத்துல பத சமதிகமஹா, வடமொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லின் விளக்கமும் அதன் பொருளின் நிலையும் இந்த நிருக்தத்தில் விவரிக்கப்படுகிறது. சந்தஸ்சிதௌ, யாப்பு இலக்கணமான சந்தஸ் என்ற சாஸ்திரத்தில் சந்தஹ, காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டு, பிருகதி முதலான யாப்புகளின் அமைப்பும் அதற்கு லக்ஷணம் முதலானவைகளும் சியாத் தெரிவிக்கப்படுகிறது. ஜௌதிஷம் விண்மீன்களான கிருத்திகை முதலான நட்சத்திரங்களையும் சூரிய சந்திராதி கிரகங்களையும் சப்தரிஷி மண்டலம் துருவன் முதலான தாரைகளையும் அடிப்படையாக கொண்டு அமைந்த வானவெளியை பற்றிய நூலான ஜோதிஷ் சாஸ்திரம் சமயம் வைதிக தர்மானுஷ்டானம் செய்ய வேண்டிய காலத்தை கமயதி நமக்கு அறிவிக்கிறது. கல்பே அனுஷ்டானம், கல்பே அந்தந்த வேதங்களுக்கு என அமைந்த கல்பசூத்திரத்தில் அனுஷ்டானம் வைதிக தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டிய முறை உக்தம் சொல்லப்படுகிறது. உச்சித கமித யோகோ, வேத வைதிக வழிக்கு இசைவாக ஆன்றோர்களால் நயிப்பிக்கப்பட்ட, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியாய மீமாம்சயோகோ, கௌதமாதிகளால் பிரவர்த்திக்கப்பட்ட நியாயசாஸ்திரம், ஜைமினி முதலானவர்களால் பிரவர்த்தித்தமான வேத விசாராத்மகமான மீமாம்சா சாஸ்திரங்கள், வேத விசாரங்களான புராண ஸ்மிருதிஷு, ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலான புராணங்களிலும் மனு ஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகளிலும் அர்த்த வியக்தி சியாத், பொருள்களின் உள்ளபடியான விளக்கம் ஏற்படும். இதன் மூலம் இந்த சாஸ்திரங்களிலும் இந்த புராண மனுஸ்மிருதிகளிலும் தத் அனுகாக, கீழ்கூறிய சிக்ஷாதிகளில் பின்தொடரப்பட்ட இந்த இப்படி சொல்லப்பட்ட இந்த அங்கங்களால் பின்தொடரப்பட்ட வேதாக, ரிக் யஜுஸ் சாம அதர்வணவாதி வேதங்கள்,
துவாம் விசின்வந்தி, தேவரீரை தேடுகிறது இந்த வேதங்கள். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான, மனம் எவ்வளவு தூரம் போகிறதோ, வாக்கு எவ்வளோ தூரம் போகிறதோ அதை விட கொஞ்சம் தாண்டி மனம் போயிட்டு ரெண்டுமே திரும்பி வந்துடுறதுன்னு. வேதத்துக்கே இறைவனுடைய முழுமையை அறிய முடியவில்லை. கீழே வேதங்கள் பிரமாணம் என்று அருளினார் போன ஸ்லோகத்தில். அந்த வேதங்களின் உண்மையான பொருளை அறிய அதற்கு அங்கமான 6 சாஸ்திரங்களை பெரியோர்கள் காட்டினார்கள். சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் ஜோதிஷாம் கதிஹி சந்தோ விசிதி இத்யேதைஹி ஷடங்கோ வேத உச்சதே என்ற வச்சனம். இந்த 6 அங்கங்களும் வேதங்களுக்கு எந்த வகையில் உபயோகப்படுகின்றன என்பதை இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் விளக்கி அருள்கிறார். ஒரு மனிதன் முதலானவர்களின் உடல்களில் கை கால்கள் முதலான பல அவயவங்கள் உறுப்புக்கள் இருக்கின்றன. ஒரு மனுஷனுக்கு அதற்கு தகுந்த பல செயல்பாடுகள் உண்டு என்பதை நாம் அனுபவத்திலேயே டே டு டே லைஃப்லேயே பார்க்குறோம். அதே போல் வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள். முதலில் அந்த அங்கம் எது எது என்பதை சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தியில் காட்டியபடி நாம் அறிய வேண்டும். சந்த பாதௌ சப்தசாஸ்திரம் சவக்திரம் கல்ப பாணி ஜௌதிஷம் சக்ஷுஷீ ச சிக்ஷா கிராணம் ஸ்ரோத்ரமே தன்னிருக்தம் வேதஸ்யங்கான்யாஹுரேதானி ஷட்ஹி என்று காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், திருஷ்டுப், பிருகதி, பங்கி, ஜகதி என்று 7 சந்தஸ்சுகளை வேத புருஷனுக்கு காலாக கொள்ள வேண்டும். சந்த பாதவ் அதான் கால். இந்த 7 சந்தஸின் உட்பிரிவுகள் தான் சந்தோ விச்தியில் பிங்களர் என்ற முனிவர் இந்த சந்தஸ் சாஸ்திரத்துக்கு மூல நூலான சூத்திரங்களை அருளியுள்ளார். இந்த பிங்களர் என்ற முனிவர் ஸ்ரீ பாணினி மகர்ஷியோட சாட்சாத் தம்பி என்று சொல்வார். இவர் சந்தஸ் சாஸ்திரத்துக்கு மூல நூலான சூத்திரங்களை அருளியுள்ளார். ஒரு சொல் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பிரகிருதி பிரத்யயம் என்று 2 பாகங்கள் கட்டாயம் இருக்கும். ஒரு சொல் அப்படின்னா சிக்ஷா, அக்ஷரங்களின் உச்சரிப்பு, அந்த அந்த அக்ஷரங்களின் உச்சரிப்பு, அந்த விளக்கும் இலக்கணம். ஒரு சொல்லின் முன்பகுதி பிரகிருதி, பின்பகுதியான பிரத்யயம் என்பதை விளக்கும் இலக்கணம். இதெல்லாம் சிக்ஷா வியாக்கரணம் அப்படின்னு. ஸோ ஒரு சொல் அப்படின்ற பிரகிருதி பிரத்யயம் 2 பாகங்கள். சில இடங்களில் பிரகிருதிக்கோ பிரத்யயத்துக்கோ சாஸ்திரத்தில் காணப்படாத நிலை ஏற்படும். பிரகிருத்தியை தாய் என்றும் பிரத்யயத்தை தந்தை என்றும் 2ம் சேர்ந்து உண்டான சொல்லை குழந்தையை போன்று பாவிப்பது சாஸ்திரக்காரர்களின் சுபாவம். இப்படி வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பல மகரிஷிகள் பிரவர்த்தகர்கள். இப்போது இருக்கிற வியாக்கரண நூல்களில் ஸ்ரீ பாணினி அருளிய அஷ்டாத்தியாயி என்பதே மிக பழமையானது. இதற்கு ஏற்பட்ட பெருமை என்னென்ன அப்படின்னா, வார்த்திகம் அருளியவரும் இதற்கு பாஷ்யம் எழுதியவரும் மகரிஷிகள். காத்யாயனர் வார்த்திகக்காரர், பதஞ்சலி பாஷ்யக்காரர். இதுக்கு அவ்வளவு இப்படி ரிஷிகளே உரை எழுதும்படியான பெருமை மற்ற சூத்திரங்களுக்கு, வேதாந்த சூத்திரம் தவிர மீதி சூத்திரங்களுக்கு கிடையாது. எந்த பொருளில் எந்த சொல் அமைந்தது, அதற்கு என்ன வியுத்பத்தி, எந்த தாத்துவிலிருந்து எந்த சொல் வந்தது என்பன நிருக்தம். அந்த நிருக்தம் பதங்களின் அர்த்த பிரயோகங்கள் விளக்கப்படுகிறது. இதை ஸ்ரீ யாஸ்கர் என்ற மகரிஷியால் அருளப்பட்டது. அதில் பல வழிகளை காண்பித்து முக்கியமான எல்லா சொற்களுக்கும் விளக்கம் கொடுக்கிறார். ஸோ வேதங்களில் வரும் சொற்களுக்கு நாமே நம் இஷ்டம் போல பொருள் கூற முடியாது. இந்த யாஸ்கர் போன்றவர்கள் காட்டின வழியை கொண்டு தான் பொருள் அறிய வேண்டும். இப்படி அதுக்கு அப்படியே சந்தஸ். ஸோ இப்படி ஆச்சரியமாக இந்த வேத அங்கங்கள் சந்தஸ், ஜோதிஷம். ஜோதிஷம்ன்றது ஒவ்வொரு கர்மாக்களையும் அனுஷ்டிக்கும் காலங்களை பற்றிய பல குறிப்புகள். இவைகள் பற்றிய விளக்கமே ஜோதிஷ சாஸ்திரம். ஜோதிகி அப்படின்னா சந்திர சூரிய நட்சத்திரங்கள் ஒளிரும் விண்மீன்கள். அது எப்போ உதயமாகும், சுக்கிரன் எப்போ அஸ்தமிக்கும், வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று இத்தியாதிகளுக்கு பொருள் கொள்ளணும்னா, பொருள் விளக்கணும்னா அவைகளை விளக்கும் ஜோதிஷ் சாஸ்திரம் வேண்டும். இப்படித்தான் ஜோதிஷ் சாஸ்திரம் ஏற்பட்டது.
ஆரூடம் சொல்லவும் நூல்களை இயற்றவும் கிரக கதிகளை கொண்டு மனிதர்களுக்கு வரப்போகும் சுப அசுபங்களை கூறவும் தலைப்பட்டனர் இந்த ஜோதிஷ் சாஸ்திரத்தை வச்சு. பொதுவில் அன்றைய திதி வார நட்சத்திர கரண யோகங்கள் என்ற 5 அம்சங்களை அறிய அமைந்தது முதல் பகுதி. பிறகு மெல்ல மெல்ல ஒருவரது வாழ்நாளில் ஏற்படும் நன்மை தீமைகளை கூற முற்பட்டனர். இதற்காக பஞ்சாங்கம் தயார் பண்ணும் வழிகளை அறிய முற்பட்டனர். 3வது, பிறகு வான வீதியில் சதா சென்று கொண்டிருக்கும் நட்சத்திர கிரக தாராதிகளை ஸ்டார் நட்சத்திரங்களை பற்றி கிரகணாதிகள் எப்போ வரும் என்பன போன்ற விஷயங்களை கூற தலைப்பட்டு நூல்கள் எழுதினார். இவ்வளவும் இங்கு சமயம் ஜோதிஷம் கமயத்தி என்ற போது பட்டருக்கு திருவுள்ளம். ஒளியை பார்க்க கண் தேவை. அதனால்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் ஜோதிஷம் சக்ஷுஷி என்றார். கல்பே அனுஷ்டானம் முக்தம், வேதங்களில் அறிய வேள்விகள் முதலான தர்மங்களை எப்படி அனுஷ்டிப்பது என்பதை பற்றிய நூல்கள் ஸ்ரௌத சூத்திரம். யாகத்தில் பயன்படும் தர்பை எவ்வளவு நீளம் இருக்கணும், வேதிகள் மேடைகளை ஏற்படுத்த இஷ்ட கைகள் செங்கல்கள்லாம் எவ்வளோ உயரம் இருக்கணும், அகலம் நீளம் இருக்கணும், யூபஸ்தம்பம் எத்தனை அடி உயரம், பிராக் வம்சம் எப்படி இருக்கணும், குண்டம் எவ்வளவு ஆழம் இருக்கணும், யாக குண்டம் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து உரைத்தவர் ஆபஸ்தம்பர் ஒருவரே. இந்த அளவை கூறும் நூலுக்கு சுல்ப சூத்திரம் என்று பெயர். வேறு கல்பசூத்திரக்காரர்களும் இதையே கையாள்கிறார்கள். இவ்வளவும் யாகிய கர்மானுஷ்டான யோகிகள். இதையே கல்பே அனுஷ்டானம் முக்தம் என்கிறார். இதை அனுஷ்டிப்பதற்கு கை வேண்டியிருப்பதால் கல்ப பாணிகி என்கிறார் வேதாந்த தேசிகன். சீக்ஷாம்யா ஆக்யா சியாமஹ வர்ணஸ்வர மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்தசி ஈட்சாத்தியாயக. தைத்திரியோபனிஷத்தே சீட்சையின் முக்கிய அம்சங்களை தெரிவிக்கிறது. ஸ்வர வர்ண பத பிரேட்சாதிகளை வராமல் இருக்க இந்த சீட்சை உபயோகிக்கப்படுகிறது. ஒரு பொருளின் வாசனை வெகு தூரத்தில் இருப்பவர்களையும் இழுப்பதைப் போல ஸ்வர பிரேஷம் இல்லாமல் வேத பாராயணம் செய்தால் நம்மை அது ஈர்க்கிறது. ஸ்வரம் தவறாமல் இருந்தால் அதுதான சீட்சா கிராணம் என்கிறது. அதை இழுக்கும் சீட்சை. இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இதை சுவாமி ஸ்ரீவத் சங்காச்சார் ரொம்ப பெரிய வியாக்கியானம் எடுக்கிறார் இந்த ஸ்லோகத்திற்கு. அது கடைசியில் விசின்வந்தி என்னபடியால் இன்னும் தேடி முடியவில்லை வேதாங்கங்கள். வீதியில் எம்பெருமான் புறப்பாட்டில் வேத பாராயணம் செய்யும் மகான்கள் எப்பொழுதும் பெருமாளுக்கு பின்னாடி வேதம் மோதிக்கொண்டு எழுந்தருள்வதை அடியொற்றி இப்படி அருளியதாக கொள்வர். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.